ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான முறையில் ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. சைடிஷ் கூட தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மொச்சப்பருப்பு வச்சு தான் அந்த சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் காஞ்ச பருப்பில் செய்கிறீங்கன்னா அதை ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் செய்யுங்க, சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக திக்காக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது சாதம் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் உருகினதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளி பொடியாக நறுக்கினது, கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்தளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுத சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம். அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், மசாலாவோட வாசனை போயிட்டு நல்லா மணம் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு அந்த மல்லி புதினா எல்லாம் இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மொச்சப்பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு தடவை இந்த மசாலாவோட கலந்து விட்டிங்கனாலே போதும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கப் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு இருக்கும். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வைங்க, கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் பாசுமதி அரிசியை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேய்ங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து சாதம் வேக ஆரம்பிக்கணும், அது வரைக்கும் இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுலேயே அந்த தண்ணியெல்லாம் நல்லா திக்காயிட்டு சாதம் நமக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பொறுமையாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு விசில் வச்சாலே போதும், நமக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட குழையில, அடியில் பிடிக்கல, ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை பொறுமையாக ஒரு தடவை சாதம் உடையாத அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை நம்ம பரிமாறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.